ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அ ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சிவாஜி அவர்களுடைய முதல் இரட்டை வேட படமான 1958 உத்தமபுத்திரனும் மாபெரும் வெற்றியை பெற்றது. தி கார்ஷியன் பிரதர்ஸ் நாவலை தழுவி 1971 பா நீலகண்டன் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை வைத்து நீரும் நெருப்பும் படத்தை எடுத்தாரு. மேலே உள்ள படங்களின் பட்டியலில் இருந்து பிரெஞ்சு தேசமும் இலக்கியமும் தமிழ் சினிமாவுக்கு அளித்துள்ள கொடை எத்தகையது அப்படின்றத விளங்கி கொள்ளலாம். 1958 உத்தமபுத்திரன் விளம்பரம் சிவாஜி அவர்களுடைய பெயர்ல வெளியான போது அதே உத்தமபுத்திரன் பெயர்ல எம்ஜிஆருடைய ஒரு படம் நடிப்பதாகவும் விளம்பரம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த படம் கைவிடப்பட்டது. சிவாஜி கணேசன் அவர்கள் ஓவர் ஆக்டிங் பண்ணுவாரு அப்படின்னு குறை சொல்லும் பலரும் பார்க்க வேண்டிய இரு படங்கள் முதல் மரியாதை, உத்தமபுத்திரன். முன்னதில் முழுக்க முழுக்க இயல்பான நடிப்பு, அதுக்கப்புறம் ஸ்டைலிஷ் நடிப்பு. ஜி ராமநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் உத்தமபுத்திரன் திரைப்படத்தில் அமைந்த ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் தான் முத்தே பவளமே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். ஆர் பாலசரஸ்வதி தேவி, ஏபி கோமலா அவர்கள் இணைந்து இந்த பாடலை அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்குண்டான வரிகளை மருதகாசி அவர்கள் எழுதியிருப்பாரு. இந்த உத்தமபுத்திரன் திரைப்படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலர்புரியின் அரசிக்கு முதல்ல ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அவருடைய தம்பி நாகநாதன் அந்த குழந்தைய மாற்றிவிட்டு ஓர் இறந்த குழந்தைய காட்டுறாரு. ஆனால் மீண்டும் ஒரு குழந்தை பிறக்கிறது. வேட்டைக்கு போய் திரும்பி வந்த மகாராஜாவுக்கு விஷம் வச்ச சாப்பாட்டை கொடுத்து கொல்றாரு வில்லன். நாகநாதன் முதல் குழந்தைய கொல்ல சோமப்பா என்பவரிடம் கொடுக்கிறாரு. ஆனால் அவரும் அவரது மனைவியும் காட்டில் வைத்து குழந்தைய வளர்க்குறாங்க. ஆனால் அந்த குழந்தைய கொலை செய்ய சென்றவன் கொல்லாமல் குழந்தைக்கு பார்த்திபன் அப்படின்னு பெயரிட்டு வார்போரில் பயிற்சி அளித்து அவரும் அவரது மனைவியும் காட்டில் வைத்து குழந்தைய வளர்க்குறாங்க. அரண்மனையில் இளவரசனாக இருப்பவர் விக்ரமன், காட்டில் இருப்பவர் பார்த்திபன். அதுக்கப்புறம் 1940 கதை போல தான் இதுவுமே நகர்கிறது. சிறு மாற்றம். நாயகி சோழ நாட்டு இளவரசி அல்ல, மலர்புரி அமைச்சரின் மகள். தாய்மாமன் வீட்டில் வளர்ந்து வந்தவர் இப்போது நாட்டுக்கு வர்றாரு. காதலிக்கும் போதே அவர் காட்டில் வாழும் பார்த்திபனை தான் காதலிக்கிறாரு. இப்படி சிற்சில மாற்றங்களுடன் கதை நகர்கிறது. அங்கே அரண்மனையில் இளவரசனுக்கும் அதே அமைச்சர் மகளை திருமணம் பண்ணி வைக்க திட்டம் போடுறாங்க. அந்த ஏழை இளைஞன் அரண்மனைக்கே வந்துடுறான். உருவ ஒற்றுமை கண்டு குழப்பம் வருது. அதுக்கப்புறம் இந்த கதையில் நிகழும் திருப்பங்கள் தான் இந்த திரைப்படத்துடைய மீதி கதை. உத்தமபுத்திரன் திரைப்படத்தில் ஹீரோவா டபுள் ஆக்ஷனில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சிருப்பாரு. ஓப்பனிங் சாங்கில் யாரடி நீ மோகினி அப்படின்னு ஸ்டைல் காட்டும்போது அரங்கம் அதிரும் கைத்தட்டல் கிடைச்சிருக்கும். உடல் மொழியில் இருவருக்கும் நல்ல வித்தியாசம் காட்டியிருப்பாரு. ராணிக்கு பிறந்த இன்னொரு குழந்தை விக்ரமன் தளபதிக்கு ஒரு பிரச்சனையாக மாறுறாரு. தளபதி ஒரு சூழ்ச்சி செய்து குழந்தை விக்ரமனை கோழையாக வளர்க்க சதி போடுறாரு. இந்த இரட்டை பிள்ளைகளின் இரு வேறு இயல்புகள் தான் திரைக்கதையின் ஜீவன் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஜீவனை நன்கு உணர்ந்து உத்தமபுத்திரன் பாகத்தை ஏற்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மிகவும் திறமையாக நடிச்சிருப்பாரு. இரட்டையர்களின் குண விசேஷங்களை சற்று யோசித்து பார்த்தால் ஒரே நடிகர் அந்த 2 பாகங்களையும் ஏற்று வெற்றி பெறுவது எவ்வளவு சிரமமான செயல் அப்படின்றது எளிதில் புலனாகும். உத்தமபுத்திரன் திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய மற்றொரு ஃபென்டாஸ்டிக்கான அண்ட் ஹிட்டான பாடல் தான் முல்லை மலர் மேலே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். நாட்டிய பேரொளி மற்றும் நடிகர் திலகம் 2 பேருமே தங்களுடைய உணர்வுகளை கண்மொழியாலே இசை மொழியால் சாரல் மழை பொழிய பண்ணியிருப்பாங்க. எத்தனை முறை கேட்டாலும் தெகுட்டாத தேன்பாகு அப்படின்னே சொல்லலாம். நாயகன் நாயகிக்கு முல்லை மலர் மேலே மற்றும் அன்பே அமுதே அப்படின்ற வரைக்கும் 2 பேருமே இணைந்து பாடுவதான காதல் பாடல்கள் இடம் பிடித்திருக்கும்.
பத்மினி அவர்களுடைய அபிநயம் அற்புதமாக இருக்கும். திரு மருதகாசி அவர்கள் இயற்றிய அந்த பாட்டுக்கு சுசீலாவும் சவுந்தரராஜன் அவர்களும் குரல் கொடுத்து சிறப்பித்து இருப்பாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.